சொல்லு. இருக்கிற இடத்தில் இருக்கிறோர் மத்தியில் இருக்கிற பலத்தோடு இயேசுவை பிரசங்கி. வாழ்ந்திடும் நாட்கள் பல நூறாயினும் பரிசுத்த வாழ்வே பலனளிக்கும். ஆண்டவர்கள் வைக்கும் ஆசையே ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை அடுத்த கட்டத்திற்கு கூட்டிச் செல்லும். கர்த்தரின் ஒருக்கங்களை உணர்ந்து கொண்டவன் அவர் பாதைகளில் வரும் நெருக்கங்களால் நிலை குலைவதில்லை. சில கிறிஸ்தவர்கள் சபையில் வளர்ச்சி அடைவார்கள், ஆனால் கிறிஸ்துவில் வளர்வது இல்லை. பாடல்கள் பாட தெரியும், ஆனால் பாடுபட்டவரை தெரியாது. பாடுபடும் போது பாடுங்கள், என் இயேசு பெரியவர் என்று பாடுங்கள். ஆவிக்கென்று விதைக்கப்படுவனாயும் ஆவியானவரால் நடத்தப்படுவனாயும் இரு. விசுவாசம் என்பது கர்த்தருடைய கரத்தில் நம்மை முழுமையாக ஒப்படைப்பது. சுத்த இருதயமும் சுயநலமற்ற அன்பும் சோரம் போகாத விசுவாசமும் உன்னை கிறிஸ்துவின் நல் போற்றைவனாய் முன்னிறுத்தும். தேங்கிய நிலையிலிருந்து கர்த்தருக்காய் செயல்படுகிற நிலைக்கு திரும்பு. தவக்காலம் மட்டுமல்ல, ஜீவகாலம் எல்லாம் பாவத்தில் இருந்து விலகி நடப்பவன் கர்த்தருடையவன். இதயத்தில் இயேசுவின் ஆட்சி, உலகத்தில் நான் அவருக்கு சாட்சி. தூக்கி எறிந்த உறவுகளை நீ கலங்காமல் தூக்கி சுமக்கும் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொள், அதுவே என்றும் நிலையானது. தற்பெருமை உன்னை தேவனுக்கு பகையாளியாக மாற்றிவிடும். மனத்தாழ்மையை காத்துக்கொள். எந்த நிலையிலையும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முயற்சி செய். உண்மை ஊழியருக்கு உயர்வு நிச்சயம். தேவனுக்காக முற்றிலும் உண்மை இழந்து விட்டால் சாத்தான் உன் சமாதானத்தை திருட முடியாது. யோசேப்பு பார்வோனுக்கு தான் அடிமையாய் போனான், ஆனால் பாவத்திற்கு அடிமையாய் போகவில்லை. கபடற்றவர்கள் கர்த்தருடைய பார்வையில் அருமையானவர்கள்.